வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 4 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்கும் சரி, ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு மந்த்லி என்ன அப்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பென்ஷன் ரிலேட்டடான விஷயம் வந்து மாதம் வந்து என்ன அப்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் அது தகுந்தாப்பில் உங்களோட பிளானிங் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், இல்லை நீங்கள் பிளான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதமும் இந்த மாதிரி ஏதாவது பென்ஷன் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை பென்ஷனர் ரிலேட்டடான வெல்ஃபேரில் ஏதாவது சேஞ்ச் ஆனாலும் சரி, அதை பற்றி நம்ம டைமில் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதை மாதிரி தான் இந்த வீடியோவும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலுக்கு பழைய வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பென்ஷன் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை பென்ஷனர் ரிலேட்டடாகவும் சரி, நிறைய வெல்ஃபேர் நியூஸஸ் வந்து நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்யூட்டேட். ஸோ கம்யூட்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பேசிக் பென்ஷனில் வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்து கட் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வந்து கம்யூட்டேட் பென்ஷன் வரும்போது எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கட் ஆகும் மாதம். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஎஃப்டிலையும் சரி, அதே போல் ஹரியானா அண்ட் பஞ்சாப் ஹைகோர்ட்டும் சரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்யூட்டேஷன் யாருக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே கட் ஆகிட்டு இருக்கோ அவங்களுக்கு வந்து கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இது வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை, ஸ்டே ஆர்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதனால் இந்த ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஎஃப்டிலேருந்து ஏற்கனவே ஹரியானா பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி கம்யூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆகுது, பென்ஷனருக்கு வந்து அதிகப்படியான தொகை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூட்டேஷன் பீரியட் வந்து 15 வருஷத்துலேருந்து 11 வருஷமாக வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோசல் வந்து போயிட்டு இருந்தாச்சு. அதுக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலும் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆகிறதுனால இந்த அதிகப்படியான கேஸ் வந்து ஃபைல் பண்ணக்கூடாது. அதே போல் ஃபைல் ஆகிருக்கிற கேஸ்லேயே வந்து இதுக்கான சரியான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கம்யூட்டேஷன் பார்ட்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஸ்டே ஆர்டர் மூலிமா இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதை பற்றி அப்டேட் வந்து இன்னும் கிளியராக வரல. இப்போ நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டும் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஸ்டேன்னு தான் கொடுத்துருக்காங்க தவிர இதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரொபோசல்னு சொல்லிட்டு நீ கிளியராக வரல. எது வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் சரி, இல்லை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷனர் வெல்ஃபேர் சரி, எது வரைக்கும் ஒரு அதிகாரபூர்வமான லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணலையோ, ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி ஸ்டேட்டஸில் இந்த கம்யூட்டேஷன் பீரியடுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டே ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 மாதம் டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொரோனா டைமில் அந்த பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த அரியருக்கு வந்து ராஜ்யசபாவில் வந்து கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்கும்போது அதுக்கான அந்த 18 மாதம் அரியர் கொடுக்கறதுக்கான எந்த ப்ரொபோசலும் வந்து நடக்காதுன்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 18 மாதம் அரியர் வந்து கிடைக்க போகிறதில்ல. ஸோ இனிமேல்ட்டு வந்து கேட்கும்போது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி டேட் வரைக்குமே அவங்க வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 12 மாதம் டிஏ கொடுக்குறத பற்றி எந்த ஒரு கன்சிடரும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 மாதம் டிஏ வந்து நம்ம மறந்துட வேண்டாம். இன்னும் வந்து அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 99% இல்லை, 1% மேபி சான்ஸ் இருக்கலாம். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 80 வயசுக்கு மேலே இருக்கிற 64 KB ECH பெனிஃபிஷரி. ஸோ நம்மளுக்கு வந்து 64 KBயை வந்து மாற்றிட்டாங்க ECHS கார்டு. ஸோ அது வந்து ஒயிட் கலர் கார்டில் இருக்கும். ஸோ அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 64 KB ஒயிட் கலர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் 64 KB, இது புது கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கார்டு யாருக்கிட்ட இருக்கோ இவங்களுக்கு 64 KB ECHS பெனிஃபிஷரிக்கு மட்டும் ஆனுவல் வேலிடேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் 80 வயசுக்கு மேலே இருக்கோ அவங்களுக்கு மொத்தம் ஆனுவல் வேலிடேஷனுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் போயிட்டு ஆனுவல் வேலிடேஷன் பண்ண தேவையில்லை. ஸோ 64 KB இல்லைனாக்கா நீங்கள் வந்து 64 KBயை வந்து உங்களோட கார்டு வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இதோட ப்ரொபோசல் வந்து ரொம்ப நாளாவே போயிட்டுருக்கு. இன்னுமே நிறைய பென்ஷனருக்கு வந்து தெரியாது இருக்குது. ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்க பென்ஷனருக்கு வந்து ECHS கார்டை வந்து 64 KBயை வந்து மாற்றிட்டாங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அப்படி பண்ணாது இருந்தாங்க அவங்க பாலிகிளினிக்லையோ இல்லை பக்கத்தில் இருக்க இசேவை மையத்தில் போயிட்டு அவங்க வந்து அவங்களோட கார்டு வந்து 64 KBயை வந்து மாற்றிட்டு 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் ஆனுவல் வேலிடேஷன் பண்ண தேவையில்லை. அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ணணும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான லைஃப் சர்டிஃபிகேட் மாதிரி தான். நீங்கள் எது வரைக்கும் இந்த ஆனுவல் வேலிடேஷன் பண்ணலையோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கார்டு வந்து பிளாக்காக இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து மருத்துவ ரீதியான எந்த ஒரு பயனும் வந்து எடுக்க முடியாது. 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா
ஸோ எல்லா கேண்டீனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் சண்டே வந்து ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி டேஸில் வந்து எல்லாருமே ஜாபுக்கு போகிறதுனால அவங்க வந்து கேண்டீன் பொருளை வந்து வாங்க முடியறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் சண்டே வந்து எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த செகண்ட் சண்டே ஓப்பனாக இருக்கிறதுனால செகண்ட் மண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மந்த்தும் வந்து க்ளோஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ மண்டே ஓப்பனாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போகாதீங்க. ஒரு மாதமும் 2வது திங்கட்கிழமை வந்து கேண்டீன் வந்து க்ளோஸ் ஆகும். 2வது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நீங்கள் வந்து பொருள்களை வாங்கிக்கலாம். 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த நாள் 2வது திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதமும் வந்து இனிமேல்ட்டு வந்து கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எதனா பற்றினா தெரிஞ்சுக்கணும் இல்லை இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லலாம். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. உங்களோட உதவி வந்து நம்மளோட சேனலுக்கு தேவை. ஸோ அதனால் உங்களோட உதவி வந்து லைக் பண்ணுறது மூலியமாவோ இல்லை நம்மளோட சேனலோட வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலியமாவோ உங்களோட உதவி வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.